அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லை பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து வருகிற பதற்றம் தொடர்பாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. முப்படைகளினுடைய தலைமை தளபதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். தொடர்ச்சியா பிரதமர் இது போன்ற ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம்? பாலா, தற்போது ஒரு முக்கிய ஒரு உயர்மட்ட கூட்டமான தற்போது பிரதமர் இல்லத்தில் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த மற்ற உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். காலையிலேயே பல கட்ட கூட்டங்கள் நடைபெற்றது. அதாவது இந்த கூட்டத்திற்கு முன்பாக இந்த முப்படை தளபதிகளையும் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து எல்லையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவரம் தொடர்பாக அவரிடம் விவரித்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது அனைவரும் பிரதமரை சந்தித்து தற்போது எல்லையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மற்றும் நிலவரம் தொடர்பாக பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும், ஏனென்றால் கடந்த 24 மணி நேரத்தில் பாகிஸ்தான் தனது அத்துமீறலில் தீவிரம் காட்டி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த செயலானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிவேகத்தில் சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் பயன்படுத்தி தற்போது பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை நடைபெற்று வருகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் இந்தியாவின் பதிலடி எவ்வாறு இருக்க வேண்டும், ஏற்கனவே பாகிஸ்தான் எவ்வாறு, அதாவது எந்த வகையில் நம்ம மீது தாக்குதல் நடத்துகிறதோ அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து நம் இந்தியா கொடுக்கவிருக்கக்கூடிய அந்த பதிலடியானது மேலும் தீவிரப்படுத்த வேண்டுமா போன்ற பல விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தான் தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது கூட்டமும் முடிந்து அனைவரும் சென்றிருக்கின்றனர். இனி நாம் கடந்த ஒரு 2-3 நாட்களாக, அதாவது 8ஆம் தேதியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடியது மாலை தொடங்கி அதாவது பாகிஸ்தானில் அத்துமீறி தாக்குதல்கள் மாலை தொடங்கி அது தீவிரம் அடையக்கூடிய ஒரு போக்கைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்றும் அது போல உள்ளதா என்பதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சவுதி அரேபியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்து வருகின்றன. அதாவது இந்த சூழ்நிலையை இன்னும் கைவிட்டு போகும் அளவுக்கு கொண்டு செல்லக்கூடாது, இந்த பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் பாகிஸ்தான் தனது தாக்குதலை குறைத்துக் கொள்ளப் போகிறதா அல்லது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீடிக்கிறதா என்பதை நாம் பார்த்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த கீ டேக் அவேவாக பார்க்க வேண்டியது இந்திய விமான படையும் அந்த குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை தற்போது போர் விமானங்கள் மூலமாக செலுத்தி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் பாகிஸ்தான் இதே நிலையை நீடித்துக் கொண்டே போனால் இந்தியா தரப்பிலிருந்து அந்த தாக்குதல் மேலும் தீவிரப்படுத்துவதற்கும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதாகவே நாம் பார்க்க வேண்டும். பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முகிலன். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் யார் யார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் உயிரிழந்த 5 பயங்கரவாதிகளினுடைய விவரங்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் லஷ்கர்-ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகளும் ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகளும் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் உயிரிழந்திருக்கிறார்கள். முரிட்கே பகுதியில் லஷ்கர்-ஏ தொய்பாவின் பொறுப்பாளராக இருந்த ஒருவரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைவரான மசூத் அசாரின் சகோதரர் கந்தஹார் விமான கடத்தலில் தொடர்புடைய முகமது யூசுப் அசாரும் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் மே 7ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார் என்கிற அதிகாரப்பூர்வ விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது.
நம்மோடு இணைந்திருக்கிறார் ஏர் மார்ஷல் திரு மாதேஷ் அவர்கள். சார் வணக்கம். தொடர்ந்து எல்லை பகுதிகளில் ஒரு பதற்றம் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக பாகிஸ்தான் எடுத்த அந்த தாக்குதலுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும்